ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. நீங்க தூங்கப் போற ஒவ்வொரு ராத்திரியும் உங்களுக்காகவே ஒரு ஸ்பெஷல் பாதுகாவலர் வராரு. விடியற வரைக்கும் உங்களை கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிறார். எந்த ஒரு கெட்ட சக்தியோ, கெட்ட கனவோ, இல்ல எந்தவிதமான தீங்கோ உங்களை நெருங்காம பார்த்துக்கிறார். நீங்க காலையில கண்முழிக்கிற வரைக்கும் நீங்க 100% பாதுகாப்புல இருக்கீங்க. இது ஏதோ கற்பனை கதைன்னு நினைக்காதீங்க. இது இந்த முழு உலகத்தையும் படைச்ச அந்த அல்லாஹ் தன் அடியார்களுக்கு கொடுத்த ஒரு அற்புதமான வாக்குறுதி. இந்த வாக்குறுதியை நாம் அடையறதுக்கு கோடிக்கணக்குல செலவு செய்ய தேவையில்லை. மணிக்கணக்குல கஷ்டப்படவும் தேவையில்லை. நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். சில நிமிடங்கள் ஒதுக்கி அவனோட வேதத்திலிருந்து சில வார்த்தைகளை மனசார ஓதினா மட்டும் போதும். இன்னைக்கு வீடியோல அந்த எளிமையான ஆனா மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு திக்ரை பத்தி தான் நாம பார்க்க போறோம். இந்த ஒரு திக்ரை உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு பழக்கமா மாத்திக்கிட்டீங்கன்னா, இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு ராத்திரியும் நீங்க அல்லாஹ்வின் நேரடி பாதுகாப்புல நிம்மதியா தூங்கலாம். தூக்கம் என்பது அல்லாஹ் நமக்கு வழங்கிய ஒரு மிகப்பெரிய அருட்கொடை. திருக்குரானில் அல்லாஹ் சொல்லும்போது, உங்கள் தூக்கத்தை ஓர் ஓய்வாக நாம் ஆக்கினோம் என்கிறான். நாள் முழுவதும் உழைத்துக் களைத்த உடலுக்கும் சிந்தித்துச் சோர்ந்த மனதிற்கும் ஓய்வு கொடுத்து அடுத்த நாளுக்கு நம்மை தயார்படுத்துவதே இந்த தூக்கம்தான். ஆனால் மனிதனின் முதல் எதிரியான ஷைத்தான் நம்முடைய இந்த நிம்மதியை கெடுப்பதில் அப்படி ஒரு ஆனந்தம் கொள்கிறான். அவன் நம் மனதில் தேவையில்லாத குழப்பங்களையும் தீய எண்ணங்களையும் எதிர்காலத்தைப் பற்றிய பயத்தையும் விதைக்கிறான். நாம் தூங்கச் செல்லும் அந்த அமைதியான நேரத்தில்தான் நம்முடைய கடந்த கால தவறுகளையும் எதிர்காலக் கவலைகளையும் பெரிதுபடுத்திக் காட்டுவான். இதன் விளைவாக நாம் உறக்கத்தை இழந்து மன அழுத்தத்திற்கு உள்ளாகிறோம். சில சமயங்களில் பயமுறுத்தக்கூடிய கெட்ட கனவுகளின் வடிவத்தில் வந்து நம்மை தொந்தரவு செய்கிறான். இதனால் நம்மால் நிம்மதியாக தூங்க முடிவதில்லை. அடுத்த நாள் காலையில் எழும்போது கூட ஒருவித சோர்வும் பதற்றமும் நம்மைச் சூழ்ந்திருக்கும். இந்த நிலை தொடர்ந்தால் அது நம் ஆரோக்கியத்தை மோசமாக பாதிக்கும். சிந்திக்கும் திறன் குறையும், எரிச்சல் அதிகமாகும், குடும்பத்தினரிடம் அன்பாக பழக முடியாது. எல்லாவற்றிற்கும் மேலாக நம் இறைவனுடனான தொடர்பில், தொழுகையில், திக்ருகளில் கவனம் சிதறும். இதிலிருந்து விடுபட, நம் இரவுகளை பாதுகாக்க, நம் தூக்கத்தையே ஒரு வணக்கமாக மாற்ற என்ன வழி இருக்கிறது. அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டித்தந்த திக்ருகளும் துஆக்களும். தூங்குவதற்கு முன் ஓத வேண்டிய திக்ருகளிலேயே மிகவும் சக்தி வாய்ந்தது ஆயத்துல் குர்சி. இது திருக்குரானின் 2வது அத்தியாயமான சூரத்துல் பகராவின் 255வது வசனம். இந்த வசனத்தின் சிறப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக விளக்கியுள்ளார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கும் ஒரு நீண்ட ஹதீஸின் சுருக்கம் இதுதான். ஒருமுறை ஷைத்தான் மனித உருவில் வந்து சகாத் பொருட்களை திருட முயன்றான். அபூ ஹுரைரா அவர்கள் அவனை பிடித்து நபிகளாரிடம் கொண்டு செல்வதாக கூறியபோது, ஷைத்தான், என்னை விட்டுவிடுங்கள், நான் உங்களுக்கு பயனுள்ள ஒன்றை கற்றுத் தருகிறேன். நீங்கள் படுக்கைக்குச் செல்லும்போது ஆயத்துல் குர்சியை ஓதினால் காலை வரை அல்லாஹ்விடமிருந்து ஒரு பாதுகாவலர் உங்களுடன் இருப்பார். ஷைத்தான் உங்களை நெருங்கவே மாட்டான் என்று கூறினான். காலையில் அபூ ஹுரைரா அவர்கள் இந்த விஷயத்தை நபிகளாரிடம் சொன்னபோது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவன் ஒரு பொய்யனாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் அவன் உண்மையே சொல்லியிருக்கிறான் என்றார்கள். சுபஹானல்லாஹ், யோசித்துப் பாருங்கள். நம் பரம எதிரியான ஷைத்தானே ஆயத்துல் குர்சியின் சக்தியை ஒப்புக்கொள்கிறான். நாம் இந்த வசனத்தை ஓதும்போது அல்லாஹ்வே நமக்காக ஒரு வானவரை பாதுகாவலராக நியமிக்கிறான். அந்த வானவரின் பாதுகாப்பில் இருக்கும் நம்மை ஷைத்தானால் எப்படி நெருங்க முடியும்? கெட்ட கனவுகளாலும் தீய எண்ணங்களாலும் எப்படி தொந்தரவு செய்ய முடியும்? ஆயத்துல் குர்சி. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாத் வமா ஃபில் அர்த் மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹ் يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. அல்லாஹ், அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாருமில்லை. அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன், அனைத்தையும் நிர்வகிப்பவன். அவனை சிறு தூக்கமோ
அல்லது ஆழ்ந்த உறக்கமோ நெருங்காது. வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன. அவனது அனுமதியின்றி அவனிடம் யார் பரிந்து பேச முடியும்? அவர்களுக்கு முன்னால் இருப்பவற்றையும் அவர்களுக்குப் பின்னால் இருப்பவற்றையும் அவன் நன்கு அறிவான். அவன் நாடியதைத் தவிர அவனது ஞானத்திலிருந்து எதனையும் அவர்களால் அறிய முடியாது. அவனது அரியாசனம் வானங்களையும் பூமியையும் உள்ளடக்கியிருக்கிறது. அவ்விரண்டையும் பாதுகாப்பது அவனுக்குச் சிரமமானதல்ல. அவன் மிக உயர்ந்தவன், மகத்தானவன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இதை லைக் செய்து உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் பதிவு செய்யுங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் நிம்மதியான உறக்கத்தையும் அவனது பாதுகாப்பையும் தந்தருள்வானாக. நம்முடைய இரவுகளையும் பகல்களையும் அவனுக்கு பிடித்தமான வழியில் கழிக்க அருள் புரிவானாக. ஆமீன். ஆயத்துல் குர்சி. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாத் வமா ஃபில் அர்த் மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹ் يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. அல்லாஹ் அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன், அனைத்தையும் நிர்வகிப்பவன். அவனை சிறு தூக்கமோ அல்லது ஆழ்ந்த உறக்கமோ நெருங்காது. வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன. அவனது அனுமதியின்றி அவனிடம் யார் பரிந்து பேச முடியும்? அவர்களுக்கு முன்னால் இருப்பவற்றையும் அவர்களுக்குப் பின்னால் இருப்பவற்றையும் அவன் நன்கு அறிவான். அவன் நாடியதைத் தவிர அவனது ஞானத்திலிருந்து எதனையும் அவர்களால் அறிய முடியாது. அவனது அரியாசனம் வானங்களையும் பூமியையும் உள்ளடக்கியிருக்கிறது. அவ்விரண்டையும் பாதுகாப்பது அவனுக்குச் சிரமமானதல்ல. அவன் மிக உயர்ந்தவன், மகத்தானவன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வஅலா ஆலிஹி வஸல்லிம் தஸ்லீமன். அல்லாஹ்வே, உம்மி நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனதன் வஃபில் ஆখিরাতি ஹஸனதன் வகினா அஸாபன் நார். துஆவின் பொருள்: எங்களின் இறைவா, இம்மையிலும் நல்லதைத் தருவாயாக, மறுமையிலும் நல்லதைத் தருவாயாக, மேலும் நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வஅலா ஆலிஹி வஸல்லிம் தஸ்லீமன். அல்லாஹ்வே, உம்மி நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக.